அன்பார்ந்த ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தில் 9 நவகிரகங்களில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகி மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திர பாதங்களை கடக்கப் போகிறார். சனிச்செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமர்ந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மிதுன ராசிக்கு பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். கடந்த 26 நாட்களாக 2வது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராசி அதிபதி புதனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்தார். இது ஓரளவு நல்ல நிலை. மிதுன ராசிக்கு 12ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது வரவை விட செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும். 2வது வீட்டில் வரவை விட கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருந்திருக்கும். கொஞ்சம் பொழுதுபோக்காக நீங்கள் ஜாமுன்னு செலவு செய்திருக்கலாம். மிதுன ராசிக்கு 2வது வீட்டிலே ராசி அதிபதி புதன் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 20ஆம் தேதி முதல் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். புதன் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மிதுன ராசி என்பர்கள் உங்களுடைய குடும்பம், உங்கள் வாக்கு, உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் மாமன் மச்சான்களிடம் எதிர்வாதம், விதண்டாவாதம் பேசாமல் இருக்கணும். அதே மாதிரி தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள், புரோக்கர், முதலீடு இல்லாமல் நீங்கள் வாக்கால் பேச்சால் தொழில் செய்யக்கூடியவர்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தையை அதிகமாக விட்டாலும் சங்கடம் உங்களுக்கு தான். பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருந்தாலும் சங்கடங்கள் உங்களுக்கு தான் வரும். கடக ராசியிலே நீர் ராசியிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய மனம் ஒரு செகண்டுக்கு 1000 எண்ணங்கள் ஓடும். சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், நடிகர் நடிகைகள், பாடலாசிரியர்கள், கவிஞர்கள் எல்லாம் சினிமா துறைக்கு முயற்சி செய்யலாம். ஏன்னா கடகத்திலே புதனாக வந்திருக்கும் போது உங்களுடைய கற்பனை திறன் மிகுதியாக இருக்கும். மிதுன ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 3வது வீட்டில் அமர்ந்து சத்துரு லாபாதிபதி செவ்வாய் பார்வையும் அஷ்டம பாக்கியாதிபதி சனிபகவான் பார்வையும் சுக்கிரன் பெறப்போகிறார். 5ஆம் வீட்டின் அதிபதி 3வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு சத்துரு பகை கடன் ஒழியக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் விரயங்கள் குறையும். விரயச் செலவு, தண்டச் செலவு, தேவையில்லாத பயண விரயம் இதெல்லாம் குறைய போகிறது. செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது பெரும்பாலும் இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சுக்கிரன் செவ்வாய் பார்வையில் மிதுன ராசி என்பதற்கு ஏற்படும். சனிபகவான் பாக்கிய அதிபதி சுக்கிரனை பார்வை செய்யும்போது முதல்ல திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ குழந்தை பேறு வாய்ப்பு உண்டு. பாக்கியத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானை சுக்கிரன் பார்வை செய்கிறார். ராகு தொழில்ஸ்தானமான 10வது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். எதிர்வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை மிதுன ராசி என்பளுக்கு தொழில் வேலை நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உங்கள் கை அதிகாரமாக இருக்கும். நீங்கள் சொன்னது தான். நீங்கள் முதலாளியாக மற்றவர்களுக்கு வேலை சொல்லலாம். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்கள் கை ஓங்கியே இருக்கும். தைரிய வீரிய ஸ்தானத்திலே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கும் போது மிதுன ராசி என்பதற்கு தைரியம் வீரியம் கூடுகிறது. தம்பி தங்கை உடன்பிறந்தவருடைய ஆதரவு கிடைக்கிறது. தம்பி தங்கைகளுடைய ஒற்றுமை மிதுன ராசி என்பதற்கு கிடைக்கிறது. 3வது வீட்டிலே சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது தம்பி தங்கைகளுக்கு சுபகாரியங்கள் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் வீட்டின் அதிபதி 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தகவல் தொடர்பு துறை, செல்போனு, கம்ப்யூட்டரு, மீடியா, சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிக்கிற அமைப்பு உண்டு. அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பெயர் புகழ் மதிப்பு மரியாதைலாம் வரும்.
மூன்றாவது வீட்டிலே ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை கேது நட்சத்திரத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். கேது வந்து பார்த்திங்கன்னா 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் கேது நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது வண்டி வாகனங்களில் நீங்கள் போக்குவரத்தில் இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக வர்றது நல்லது. தைரிய வீரியஸ்தானத்திலே கேது நட்சத்திரத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். பெரிய அளவு சந்தோஷப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து தொந்தரவு வந்துடும். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். கேது நட்சத்திரத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கேது 4ஆம் வீட்டிலே சுகஸ்தானத்தில் இருக்கிறார். சொத்து பத்து நிலம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விரைய செலவுகள் குறையும். நிலபுல சொத்துக்களில் பூர்வீக சொத்துக்களில் பங்காளி பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை அல்லது கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஏன்னா நீங்கள் வந்து முயற்சி எடுத்தால் அது உடனே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் வந்து முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் மிதுன ராசிக்கு வெற்றியாகும். மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது வேலை இல்லாதவர்கள், வருமானம் இல்லாதவர்கள், தொழில் நல்லபடியாக அமைத்து கொள்ளாதவர்கள் ஆகஸ்ட் 20 வரை நீங்கள் வந்து நல்ல அதற்கு முயற்சி செய்யலாம். ஒரு வேலை தேடும்போது வேலை கிடைக்கும். தொழிலை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தும் போது தொழிலில் வந்து தடையின்றி வருமானங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். ராகு 10ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு வந்து மிதுன ராசிக்கு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்த போகிறார். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். மிதுன ராசி என்பதற்கு பூர்வ புண்ணிய பலம் உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டுலாம். செவ்வாய் சனி பார்வையில் சுக்கிரன் இருக்கும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் இல்லை, சண்டை சச்சரவாக இருக்குது, பிரிந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியோன்யம் பிரியம் போகச் சுகம் உண்டு. சுக்கிர பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஆகஸ்ட் 23 வரை உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதை, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஆகஸ்ட் 23 முதல் 26 வரை சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். எப்படி வந்து சுக்கிர பகவான் வந்து தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசி என்பதற்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். கடந்த 26 நாட்களை விட எதிர்வரக்கூடிய 26 நாட்கள் உங்களுக்கு ஒரு பண செல்வாக்கை கொடுக்கிறது. மிதுன ராசிக்கு 4வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். அவர் வந்து சந்திர பகவானுடைய அஸ்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம் இப்படி வந்து முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார். கோச்சாரத்திலே 4வது வீட்டிலே சர்ப்ப கிரகமான கேது வரும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே வழியில் தாயார் உடன் பிறந்தவர்கள் மாம மச்சான்களிடம் பகை விரோதம் வராமல் பார்த்துக்கணும். வீடு வண்டி வாகனம் நிலபுல சொத்துக்களில் வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படியே வில்லங்கம் வந்துருச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. மிதுன ராசிக்கு 12வது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி. சந்திர பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஏறத்தாழ பெரிய அளவு உங்களுக்கு வந்து விரயங்கள் குறைகிறது. வருமானத்திற்குண்டான வழி மிதுன ராசி என்பதற்கு உண்டு. கலத்தர தொழிற்ஸ்தானாதிபதி 12வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது வேலை விஷயமா தொழில் விஷயமா 4 இடம் போகிற மாதிரி, வெளியிடம் செல்கிற மாதிரி, வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரி மிதுன ராசி என்பதற்கு ஏற்படும். தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். மிதுன ராசிக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி 12வது வீட்டிலே மறைந்திருக்கும் போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல், பிரச்சனை பிரிவினை இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துங்க. இதுதான் வந்து முதல் பாயிண்ட்டு. திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இந்த வருடம் முழுவதும்
12வது வீட்டில் தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், அல்லது வீட்டு மனை வாங்கி போடலாம். இந்த மாதிரி நீங்கள் சேமித்த பணத்தை ஒரு முதலீடு செய்து கொள்ளலாம், அல்லது தங்க நகை ஆபரணம் எடுத்து வைக்கலாம். பணத்தை பெரிய அளவு விரயம் செய்யாமல் மிதுன ராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. குருவும் செவ்வாயும் சனி பகவானும் 3 கிரகங்கள் 6ஆம் வீட்டை பாரு செய்யும்போது, சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது பெரிய அளவு சத்துரு நாசம், பகையாளி எதிரியினுடைய தொந்தரவு இருக்காது. பழைய கடன் பழைய பாக்கிலாம் இருந்துச்சுன்னா கொடுத்து அடைக்கலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மிதுன ராசி என்பர்கள் நல்லா சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கால நேரமாக எதிர்வரக்கூடிய 26 நாட்கள் கோச்சார கிரகத்தில் சுக்கிர பகவான் காட்டுகிறார். ஒரு நல்ல மகிழ்ச்சி மிதுன ராசி என்பர்களுக்கு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.